Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் contemporary Indian educationல வர the Sargent report of 1944. இதுதான் ப்ரீ இண்டிபெண்டன்ஸோட லாஸ்ட் ரிப்போர்ட் அப்படினே வந்து சொல்லலாம். The Sargent Report of 1944. The Second World War, which took place during 1939 to 45. அந்த பீரியட் ஆஃப் டைமில் பீப்புள்ஸ்க்கு நிறைய சேலஞ்சஸ் டேக் பிளேஸ் ஆச்சு. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ எஜுகேஷன்லையும் நிறைய சேலஞ்சஸ் நிறைய டிமாண்ட்ஸ் ஏற்பட்டதுனால இந்த ரிப்போர்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்டில் அவுட்லைனாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரஸி அண்ட் எஜுகேஷன் கண்டிப்பாக வந்து டெவலப் பண்ணணும் இந்தியாவுக்குள்ள அப்படின்னு தான் இவங்களோட மெயின் கோலாக இருந்தது. இந்த டைம் வந்து பிரிட்டிஷ் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, தட் இஸ் அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டோட அவுட்லைன் வந்து த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் லிட்ரஸி அண்ட் எஜுகேஷன் இன் இந்தியா. இது எப்போ ஸ்டார்ட் அப் ஆச்சுன்னா 1944. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவங்களோட சென்ட்ரல் கோல் என்னவா இருந்ததுன்னா, கண்டிப்பாக எஜுகேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ட் தட் இஸ் அப் டு டேட்டட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவன் த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் அப் டு ஏஜ் ஆஃப் 11 இயர்ஸ் அப்படின்னு மீன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி 40 இயர்ஸ் தட் இஸ் சர்கண்ட் ரிப்போர்ட் ஸ்டார்ட் பண்ண 40வது வருஷம் யூனிவர்சல் லெவல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட அல்டிமேட் கோலாக இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த சர்கன் கமிட்டி எப்படி ஸ்டார்ட் அப் ஆச்சு, இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இன் 1929 த ஹார்வர்ட் கமிட்டி சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட். இந்த கமிட்டியில் எதை மீன் பண்ணியிருந்தாங்கன்னா, பிரிட்டிஷ் ரூல் பண்ணுற இந்தியாவில் கண்டிப்பாக எஜுகேஷனல் க்ரோத் ஹையாக இருக்கணும், அவங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் போய் சேர்க்கணும் அப்படின்னு மீன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி செகண்டரி அண்ட் யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கு மாஸ் எஜுகேஷன் தட் இஸ் குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டியான எஜுகேஷன் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது உங்களோட சஜஷன் இருந்தது. பட் ஹண்டர் எஜுகேஷன் கமிஷனில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்கள் அவங்களுக்கு மட்டும் ஹையர் எஜுகேஷன்ஸ் கொடுக்கக்கூடாது, குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் கொடுக்கக்கூடாது, ப்ரைமரி அண்ட் செகண்டரிக்குமே வந்து லோக்கல் போர்ட்ஸ் அண்ட் முனிசிபல் போர்ட்ஸோட பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம கண்ட்ரியில் அந்த ரெண்டு எஜுகேஷனுக்கும் கண்டிப்பாக குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் வர்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் சொன்னாங்கன்னா, நீங்கள் யாருக்கு வேணாலும் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுங்கள், பட் எல்லா எஜுகேஷன்லையும் கண்டிப்பாக பேசிக் எஜுகேஷன் தட் இஸ் ஒகேஷனல் ஸ்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவரோட மீன் இருந்தது. பட் இந்த மூணு கமிட்டியுமே எதை மீன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க பிரைமரி அண்ட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, இன்னொருத்தங்க யூனிவர்சிட்டி அண்ட் செகண்டரி எஜுகேஷனுக்கு என்ன பண்ணலாம். வர்தா ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பேசிக் எஜுகேஷன் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. இது எல்லாமே 2 வருஷம் 3 வருஷம் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சிருச்சு, 1944 அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிரும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஜுகேஷன் அப் டு 40 இயர்ஸாவது பேசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் ரிப்போர்ட் ரெடி பண்ண சொன்னாங்க. அதனால தான் இந்த சர்கண்ட் ரிப்போர்ட் ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப் ஆச்சு. ஸோ இவங்களோட மெயின் பர்பஸ் என்னவா இருந்ததுன்னா, 1944 இந்த ரிப்போர்ட் கிரியேட் பண்ணாலும் 1984 தட் இஸ் 40 இயர்ஸ் கண்டிப்பாக இங்கிலாந்துக்கு ஈக்குவலான குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் நம்ம பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் கொடுத்தாங்க அப்படின்னு இந்தியன் பீப்புள்ஸ் பேசணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ரிப்போர்ட் அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணலாம். பிகாஸ் இவங்களோட அல்டிமேட் எய்மே ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் இந்தியாவில் கொண்டு வரது மட்டும் இல்லாமல் 40 இயர்ஸ் இவங்களை பற்றி பேசணும் ஆஃப்டர் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க மீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதுதான் இவங்களோட சஜஷனாகவும் இருந்திருக்கு. ஸோ ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன்ஸ் வரைக்கும் இவங்களோட சஜஷன் என்னவா இருந்ததுன்னா, எல்கேஜி யூகேஜி கண்டிப்பாக வந்து ப்ரமோஷன்ஸ் மேக் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு எந்த விதமான ஃபெயிலியருமே வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, அவங்களோட சர்டிஃபிகேட்டில் ஆல் பாஸ் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருந்தாங்க. 3 to 6 இயர்ஸ் தான் அவங்களோட ஏஜ் பார் லிமிட்டாக இருக்கணும். ஈவன் தோ அது இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்களோட மெயின் எய்ம் ஆஃப் நர்சரி ஸ்கூல்ஸ் என்னவா இருந்ததுன்னா, சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும், ஜென்ரல் பிஹேவியர் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைங்க எப்படிலாம் ட்ரைன் அப் பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரைனிங் லெவல் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் இதில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்களோட ரெக்கமெண்டேஷன் பிரைமரி எஜுகேஷன் லெவலில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி பேசிக் எஜுகேஷன் தான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு மீன் பண்ணலாம். பிகாஸ் காந்திஜி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனோட ஒகேஷனல் எஜுகேஷன் தட் இஸ் ஒரு பேசிக் எஜுகேஷன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மூலியமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட மீன் இருந்தது. ஸோ அந்த சஜஷனை அப்படியே வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க.
காந்திஜி 6 to 14 இயர்ஸ் சொன்னது, இவங்க வந்து 6 to 11 இயர்ஸ் மட்டும் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா 6 to 11 இயர்ஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் ரேஷியோ கண்டிப்பா 1:30. தட் இஸ் ஒரு கிளாஸ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் 30 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களோட ரெக்கமெண்டேஷன் இருந்தது. அண்ட் தென் 11 to 14 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா ஏஜ் குரூப் சீனியர் பேசிக் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 14 இயர்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னா 25. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் ஒரு கிளாஸில். அதே வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே ஒரு கிளாஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ அதுதான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிளாஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரைமரி ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஒரு கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க அண்ட் தென் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்க. அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் ரேஷியோஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். எஸ்பெஷலி மதர் டங், பிகாஸ் மதர் டங்கில் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் பிரைமரி ஸ்கூல் லெவல் வரைக்கும் புரியும். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மதர் டங்கில் வந்து சைட் பை சைட் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ட்ரைன் அப் ஆகும். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்காக கெப்பாசிட்டி இருக்குது. அது வந்து கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காது. அவங்களுக்கு அந்த விதமான நாலேஜ் வந்து கிடையவே கிடையாது. பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இருக்கணும்னா நம்ம மதர் டங்குமே வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது நல்லது. எஸ்பெஷலி சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் மீன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இன்டர்னல் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு நடக்கணும். இப்போ எப்படி குவார்டர்லி ஆஃபர்லி ஆனுவல் நம்ம நடக்குதோ அதே மாதிரி இன்டர்னல் எக்ஸாம் எக்ஸ்டர்னல் எக்ஸாம்ன்ற மாதிரி அவங்க மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸாம்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும். அதுக்கான மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு ரிசல்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட சஜஷன் இருந்தது அப்படின்னு மீன் பண்ணலாம். ஸோ பிரைமரி ஸ்கூலுக்கு நெக்ஸ்ட் ஹை ஸ்கூல் எஜுகேஷனுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க மீன் பண்ணியிருக்காங்க. செகண்டரி ஸ்கூலுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் எஜுகேஷன் தட் இஸ் வேல்யூபிள் அண்ட் தென் குவாலிட்டியாக இருக்கணும். அவங்களுக்கு ஏற்ற ஹைக்யூ லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சிலபஸ் அண்ட் தென் கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட சஜஷன் இருந்தது. இதோட ஏஜ் பார் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 இயர் கோர்ஸ் தட் இஸ் 11 to 16 இயர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் தான் செகண்டரி ஸ்கூலுக்குள்ள அட்மிஷன்ஸ் போட முடியும். அதை தவிர்த்து ஒரு 17 இயர்ஸ் ஆனாலுமே வந்து அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை, அவங்களுக்கான அட்மிஷன்ஸ் அங்கே போட முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களோட சஜஷன் இருந்தது. 50% ஆஃப் என்ரோல்மெண்ட் கண்டிப்பாக ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அகாடமிக் இயர் பொறுத்த வரைக்கும் இருக்கணும். பிகாஸ் நிறைய பேர் அப்போவே வந்து பாவர்ட்டி லைனில் இருந்திருக்காங்க. பிகாஸ் பிரிட்டிஷ் ரூல் பண்ண அப்போலாம் வந்து நமக்கு நிறைய இன்கம்ஸ்லாம் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் கொடுக்குறது மூலியமாக அவங்களுக்கு எஜுகேஷனல் லெவலில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இவங்களோட சஜஷன்ஸ் இருந்தது. எஸ்பெஷலி ஹை ஸ்கூல் கண்டிப்பாக வந்து 2 டைப்ஸாக இருக்கணும், அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் லெவல். அகாடமிக் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் லைக் ஆர்ட்ஸ், பியூர் சயின்ஸ் இந்த மாதிரி கரிக்குலம் அண்ட் தென் சிலபஸ்லாம் இருக்கணும். டெக்னிக்கல் ஸ்கூல்ஸ் லைக் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் இருக்கணும். ஸோ ஹை ஸ்கூல் இப்போ வந்து இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் வந்து சர்கட் ரிப்போர்ட்டில் வந்து என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட் ஆஃப் டைமில் இந்த மாதிரி 2 டெக்னிக்கல் இஷ்யூஸ் மாதிரி நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக அகாடமிக் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக போகும். நிறைய பேர் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடுவாங்க. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றி மட்டுமே வந்து படிக்கிறதுக்கான ஆசைகள் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல், எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஸோ செக்ரிகேட் பண்ணி படிக்க வச்சோன்னா கண்டிப்பாக வந்து பசங்களோட நாலேஜ் இன்னும் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றது இவங்களோட சஜஷனாக இருந்தது. அண்ட் இவங்களுக்குமே வந்து மதர் டங் தான் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும். பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜாக இருந்தது. பிகாஸ் பிரிட்டிஷ் ரூல் பண்ணதுனால பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கண்டிப்பாக வந்து கம்பல்சரியாக செகண்ட் லாங்குவேஜாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதில் மீன் பண்ணலாம். இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் லெவலில் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா தட் இஸ் இப்போ நம்ம யூஜி பிஜின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷன் எந்த மாதிரிலாம் மீன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆஃப் டிகிரி கோர்சஸ் தான் இருக்கணும். கண்டிப்பாக இன்டர்மீடியட் கோர்ஸ் தட் இஸ் ஒருத்தவங்களுக்கு என்ன கோர்ஸ் தேவையோ அதை பிக் பண்ணி அவங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட சஜஷன் இருந்தது. சர்கட் பிளான் எஜுகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி லெவலுக்கு கொடுக்கணும். வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து இங்கே டைப் வைக்கிற அளவுக்கு வந்து நம்மளோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எஜுகேஷன்ஸ் இருக்கணும்.
இருக்கணும், அவங்க நம்ம யூனிவர்சிட்டி கூட லிங்க் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட சஜஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்டர் பண்ணி எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெஷலி ரெக்கமெண்டேஷன்ஸ் கண்டிப்பாக ட்ரைன்டு டீச்சராக இருக்கணும். தட் இஸ் ஒரு யூஜி லெவல் பிஜி லெவல் சொல்லிக் கொடுக்குறப்போ ஒரு டீச்சராக இருந்தால் அவங்க அப் டு டேட்டட் லெவலில் இருக்கணும். ஸோ ஒரு ட்ரைன்டு டீச்சர் மட்டும் தான் அங்கே அப்பாயிண்ட் ஆகணும். தட் இஸ் எம்ஏட் அந்த மாதிரிலாம் வந்து இப்போ படித்தா எப்படி நமக்கு குவாலிஃபைட் டீச்சரோ அதே மாதிரி அப்போ வந்து ட்ரைன்டு டீச்சர் கண்டிப்பாக வந்து யூஜி பிஜி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட ஹையர் எஜுகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் எல்லாமே வந்து பியூராக இருக்கும், நல்லா ரிசர்ச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க படிப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களோட சஜஷன் இருந்தது. அண்ட் ஈவன் தோ இங்கிலாந்துக்கு ஈக்குவலான யூனிவர்சிட்டி கண்டிப்பாக நம்ம நாட்டிலேயே கொண்டு வரணும், தட் இஸ் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சஜஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில், தட் இஸ் ப்ரீ ப்ரைமரி, ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி அண்ட் தென் யூனிவர்சிட்டி லெவலில் என்னென்ன சஜஷன்லாம் வச்சா எப்படி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எஜுகேஷன் போய் சேரும் இந்தியாவுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சஜஷன் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷனோட சஜஷன் அண்ட் தென் ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் எஜுகேஷனுக்கு இப்போ இருக்கிற ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இல்லைனா வந்து ஃபேஷன் டெக்னாலஜி கோர்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற டிப்ளமா கோர்ஸ், தட் இஸ் 10th கம்ப்ளீட் பண்ணிட்டு சில பேர் டிப்ளமா போய் அப்ளை பண்ணுவாங்க, 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு டிப்ளமா போய் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே தான் வந்து அப்போ வந்து ஒகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன்ற மாதிரி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒர்க்குக்கு போனாங்கன்னா அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கணும்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், இண்டஸ்ட்ரி லெவலில் பேசப்படணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தது. அண்ட் ஈவன் தோ ஸ்கில்டு பர்சனை கொஞ்சம் அதிகமாக காட்டணும், நிறைய பேரை வந்து இந்த நாட்டுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் இவங்களோட அல்டிமேட் எய்மாக இருந்தது. ஆஃப்டர்வர்ட்ஸ் அதர் இம்பார்ட்டன்ட் சஜஷன், தட் இஸ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஜ் பார் லிமிட்னு ஒன்று கிடையவே கிடையாது. 60 வயசில் கூட வந்து அவங்க எஜுகேஷன் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆக்கிக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிறவங்களுக்குலாம் வந்து என்னென்ன சஜஷன்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட அதர் இம்பார்ட்டன்ட் சஜஷன்ஸ் ஆஃப் சர்காட் எஜுகேஷன் ரிப்போர்ட்டில் மீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடல்ட் எஜுகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 years to 40 years வரைக்கும் உள்ளவங்க யார் வேணாலும் இந்த அடல்ட் எஜுகேஷன் எடுத்துக்கலாம். இந்த எஜுகேஷனில் ஜென்ரல் எஜுகேஷன்ஸ் பொறுத்து டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆர் ஒகேஷனல் எஜுகேஷன்ஸ் கூட இம்ப்ளிமெண்ட் ஆகும். லைஃப் லாங் எஜுகேஷன்ஸுக்கும் இதுக்குள்ளே அடங்கும். ஸோ ஒரு இன்டர்நெட் எடுத்து அவங்க படித்தாங்கன்னா அதுவுமே வந்து லைஃப் லாங் எஜுகேஷன். அப் டு டேட்டடாக டெய்லி வந்து ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டே இருந்தாங்கன்னா அதுவும் அடல்ட் எஜுகேஷன். இது எல்லாமே வந்து இந்த மீன் ஆஃப் எஜுகேஷனில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரைன்டு டீச்சர், தட் இஸ் இப்போ பிஎட் எம்ஏ டிடிஏ நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ட்ரைன்டு டீச்சருக்கு கண்டிப்பாக குவாலிட்டி அண்ட் தென் டெக்னிக்கல் எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும், அப் டு டேட்டடாக அவங்கள வைக்கணும். கண்டிப்பாக வந்து ட்ரைனிங் வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்டேட்டடாக மாற்றிட்டே இருக்கணும். பிகாஸ் அவங்க தான் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனை ஃபார்மே பண்ணுறாங்க, அவங்க தான் நிறைய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சால் தான், அப் டு டேட்டடாக இருந்தால் தான் கண்டிப்பாக அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரி இவங்களோட சஜஷன் இருந்தது. ஆஃப்டர் தட் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக மெடிக்கல் செக்அப் கொடுக்கணும். ஸோ மெடிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆக்கணும். கண்டிப்பாக வந்து மெடிசின்ஸ் இம்போர்ட் அண்ட் தென் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலியமாக அவங்களுக்கு கொஞ்சம் என்விரான்மெண்ட் நல்லா வந்து ஃப்ரெஷ் அப் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களோட சஜஷன் இருந்தது. எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்து ஒரு ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களோட மீன் அண்ட் தென் அல்டிமேட் எய்ம் ஆஃப் சஜஷனாக இந்த சர்கட் ரிப்போர்ட்டில் வந்து எக்ஸ்பெஷலி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எப்படி எப்படிலாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், எவ்வளோ குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எஜுகேஷன் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும், பிரிட்டிஷோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த சர்கட் ரிப்போர்ட்டோட மெரிட்ஸ், தட் இஸ் வந்து அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன ஒரு ரிப்போர்ட்னா இந்த ரிப்போர்ட் தான் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் ப்ரைமரி, ப்ரீ ப்ரைமரி, ஹையர் செகண்டரி, யூனிவர்சிட்டி அண்ட் தென் அதர் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், எல்லா எஜுகேஷன் லைஃப் லாங்கில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோமோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் தென் சஜஷன் இப்படி இருந்தால் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும், இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த சர்கட் ரிப்போர்ட்டில். இதில் எதுவுமே வந்து டிமெரிட்ஸை நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே பிரிட்டிஷால் கொண்டு வரப்பட்டாலும் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எல்லாமே வந்து அட்வான்ஸ்ட் லெவலில் தான் போயிட்டுருக்கு. எதுவுமே வந்து டிஸ்அட்வான்டேஜ்ன்ற அளவுக்கு நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து மெரிட்ஸ் கணக்கில் தான் போய் சேரும் அப்படின்ற மாதிரி இதோட சஜஷன்ஸ் இருக்காங்க. ஈவன் தோ டீச்சர் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் அண்ட் தென் இம்பார்ட்டண்டாக போய் சேர்க்கணும். கண்டிப்பாக வந்து ப்ரொஃபஷன் கொஞ்சம் ஹையாக இருந்தால் மட்டும்தான் அந்த டீச்சர்ஸான ஸ்கில்ஸ் அண்ட் தென் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட மெரிட்ஸ் இருந்தது. எஸ்பெஷலி அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கூட வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். இப்போ ஒரு
காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு ஒரு வேலை நிச்சயம். ஒரு சர்டிஃபிகேட் இருக்கா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டான வேலிட்டி அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு வேலை வந்து கண்டிப்பாக நிச்சயமாகணும். ஸோ எஜுகேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களோட சஜஷன் இருந்தது. ஸோ மெரிட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபுல் ரிப்போர்ட்டோட மெரிட்ஸ் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் மெயின் மெரிட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டு, தட் இஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாலும் சரி, மென்டலி சேலஞ்சு பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷனாவது கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் ஈவன் தோ உமன்ஸ் எஜுகேஷன் நீங்கள் டினை பண்ணவே இல்லை, எந்த விதமான கேஸ்ட் அண்ட் க்ரீடும் பார்க்கவே இல்லை, எல்லாருக்குமே ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ரூல்லே வந்து இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இது எல்லாமே வந்து மெரிட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணுறாங்க. ஈவன் தோ அப் டு டேட்டட் இப்போ வரைக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம பிரிட்டிஷ் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து மெரிட்ஸ் பாயிண்ட்ல தான் போய் சேரும். அண்ட் ஈவன் தோ இவங்களோட சஜஷன் என்னவா இருந்ததுன்னா, என்னதான் இருந்தாலும் இவங்களோட எய்ம் என்னன்னா பிரிட்டிஷ் வந்து இந்த நாட்டை ஆண்டதுக்கு அப்புறமா 40 வருஷம் இவங்களை பற்றி பேசப்படணும் அப்படின்னு தான் இருந்தது. அதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. பட் எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து நல்ல விதமாக தான் போய் சேர்ந்தது. எஸ்பெஷலி எஜுகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நல்ல விதமாக தான் வந்து ட்ராக் போயிட்டுருக்கு அப்படின்னே வந்து மீன் பண்ணலாம். ஸோ இவங்களோட அல்டிமேட் எய்ம் அண்ட் கோல் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் இவங்களை பற்றி பேசணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் இருந்தது. ஸோ இவங்களோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஜுகேஷனல் ப்ராக்டிஸ் இங்கிலாந்து லெவலுக்கு இருக்கணும். அவங்கள மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 90 to 95% இருக்கணும். நம்ம ஆண்ட நாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட சஜஷன் இருந்தது. பட் எல்லாமே வந்து மெரிட்ஸ் கணக்கில் தான் போகும். பிகாஸ் எதுவுமே வந்து நம்ம டினை பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குவாலிட்டியான கோரிக்கைகள் தான். இது எதுவுமே வந்து ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் தென் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது, நிறைய வந்து ட்ரைனிங் மேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் சஜஷன்ஸ் இருந்தது. அண்ட் தென் எஜுகேஷனல் சஜஷனும் இருந்தது. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 வருஷம் பேசப்பட்டது, அதுக்கு மேலேயும் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு தான் இருக்குது. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய வந்து நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஈவன் தோ ஆல் இண்டியன் டெக்னிக்கல் எஜுகேஷனில் இப்போ வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கல் ஸ்கூல்ஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது. அதுக்கான டிமாண்ட்ஸ் ஏற்பட்டுட்டே இருக்குது. பிகாஸ் அங்கே டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் வந்து இதோட மெயின் ரீசன். ஸோ 1947க்கு அப்புறமா இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ பிரைமரி, பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, யூனிவர்சிட்டி லெவலில் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம மாற்றிருக்கமே தவிர மாடிஃபை தான் பண்ணியிருக்கோம் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தவிர நம்ம வந்து அது எதுவுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணலை, எதுவுமே அழிக்கலை அப்படின்ற மாதிரி இவங்களோட சஜஷன்ஸ் இருந்தது. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதிக் சிஸ்டம், புத்திஸ்ட் சிஸ்டம், ஜெயின் சிஸ்டம் இது எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து எஜுகேஷனல் பாயிண்ட் ஆஃப் ஆச்சு, எந்த அளவுக்கு நம்ம கரிக்குலமை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சஜஷன்ஸ் இருந்தது. ஆஃப்டர் தட் பிரிட்டிஷ் ரூல் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரூல் படி எப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்க எப்படி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எஜுகேஷன் அவங்க பசங்க போக இந்தியாவுக்குள்ளேயும் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சில கமிட்டிஸ் மேக் பண்ணாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சகத் கமிட்டி, ஜாகிர் ஹுசைன் கமிட்டிலாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ட்டாக சொல்லலாம். அண்ட் தென் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட தரத்தை இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 கமிஷன்ஸ் கொண்ட குழு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லைக் கோத்தாரி கமிட்டி அண்ட் தென் ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி, மால்கம் எஸ் ஆதிசேஷா கமிட்டின்னு சொல்லிட்டு 9 கமிஷன்ஸ் இதுக்காக வந்து சஜஸ்ட் பண்ணி நிறைய சர்வேஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரமான எஜுகேஷன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, நிறைய சர்வே எடுத்திருக்காங்க, நிறைய அனலைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய நாட்டுக்கெலாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஜுகேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சஜஷன் மேக் பண்ணியே வந்து இப்போ நமக்கு ஒரு கரிக்குலம் ஓரளவுக்கு செட்டப் பண்ணி நம்ம இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கன்க்ளூஷன் பார்ட்டாக நீங்கள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸாக இருந்தாலும் சரி, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த 9 கமிஷன் டைப்ஸை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் எனி 3 கமிஷன் டைப்ஸை எக்ஸாம்பிளாக நீங்கள் மென்ஷன் பண்ணுறது நல்லது. Thanks for watching this video.